நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பாவோட தாத்தா அந்த சொட்ட மாட்டேங்கிறக்கால அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை இதுக்கு மேலே அந்த வீட்டில் வாழ விடக்கூடாது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கட்ட எண்ணத்தால என்னென்னவோ பண்ணி வச்சிட்டான். இதனால கடுப்பான நம்ம விஜய் இருந்துன்னா ஏன் மல்லியை அவளை கஷ்டப்படுத்துறான், அவனை நீ என்ன நிலைமைக்கு யாரும் பாரு, ஆல்ரெடி நீ வெண்பா விஷயத்தில் தலையிட்ட மாதிரி உன்னை எதனா பண்ணு நினச்சிருந்தா என்ன பண்ணுறது, அவளோட தாத்தானு தான் பொறுத்து போனேன், நீ இந்த அளவுக்கு போகிறமோ நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் சொட்ட மண்டையில் நல்லா போட்டு அவன் கழுத்தில் கத்திய வச்சிடறாரு. அவனை தேவையில்லாமல் இதுக்கு மேலே பிரச்சனை பண்ண ஒரே ஒரு செகண்ட் தான் இப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினா உடனே அவர் இருந்தால் ஐயோ மாப்பிள்ள விட்டுரு மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள்ள கண்ணுக்கு தெரியுது உனக்கு, ஏன்டா நீயும் உன் பொண்ணு எவ்வளோ கொடுமை பண்ணி எப்படியாவது என் சொத்தை சுருட்டுன்னு சொல்லிட்டு கேடு கெட்டத்தனமாக சுற்றின்னு இருக்கீங்க, உங்களை மாதிரி கிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றினா நீங்கள் என்னடானா எப்படி அலேக்கா சொத்தை தூக்கலாம், எப்படி சுரட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அழிஞ்சுன்னுக்கிறீங்க. மப்பனை அவ்வளோதான் உனக்கு மரியாதை தெரிஞ்சுக்க, இதுக்கு மேலே தேவையெல்லாம் பண்ணுந்த உன்னை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாலும் நம்ம தலைவர் சொட்ட மாட்டேன். தம்பி நீ என்னதான் மன உளைச்சலுக்கு ஆளானா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைப்பா, அதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம், நீ பண்ணது தப்பு தான். ஒரு தாத்தாவாக இருந்தால் நீ எப்படி சொல்லிங்க, உன் பொண்ணுக்கு புத்திமே சொல்லிக்கணும், உன் பொண்ணு தான் ஆடுறா டிங்குன்னா அவ கூட சேர்ந்து நீ ஒரு பக்கம் டிங்கு டங்குன்னு ஆடினா என்ன பண்ணுறது, உலகம் எப்படி தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு 420க்கலாம் 2-3 420 இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியா நம்ம விஜயோட மாமியார் மட்டும் தாங்க நல்லவங்களா இருக்காங்க போல, இன்னும் இந்த கான்செப்ட் பக்கமே வரல, ரொம்ப தங்கமான மனசு, அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் பொல பொண்டுங்கிறாங்க. இது ரெண்டு தான் எந்த கதியாக போயின்னு இருக்கு, என் மாப்பிள்ளையும் என் பேத்தியும் சந்தோஷமா இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க போல. அதே சமயத்தில் நம்ம மல்லி வந்து விஜய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மல்லி இனிமேல் நீ தான் என்னோட மனைவி, நீ தான் என்னோட கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு பக்கம் கிள்ளி சொல்கிறாரு. உடனே பார்க்கணும் மல்லி இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் முன்னாடி வா நான் நிரூபிக்கிறேன், இதுக்கு மேலே எவனான எதனை கேட்கட்டும் எல்லாரையும் அப்படியே சும்மா அடித்து ஓட விட்டுறோம் ஒரு பக்கம். இத்தனை நாள் நான் உனக்கு கரெக்டான இல்லை, நீ என்னை விட்டு போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன், ஆனால் நீ என்னை விட்டு போனால் உன் வாழ்க்கை நாசமாக போயிருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற உலக சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, சும்மா 2 பேர் பேசிக்கிட்டாவே அவங்க 2 பேர் அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்க 2 பேர் கதை அப்படியே சும்மா அதில் இதில் ட்விட்டர் நியூஸ் அப்படியே வாட்ஸ்அப்பு போட்டு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு இன்ஸ்டாகிராம் கிளியும் கிழிச்சு விட்ருவாங்க. அவங்க யார் என்ன அக்கா தங்கச்சேன் இல்லை மாமா வச்சாலும் எதுவுமே தெரியாதுங்க, அப்படியே சும்மா அடிச்சு விட்ருவாங்க, அவங்க பாட்டு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி விட்ருவாங்க. அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் உன் கழுத்தில் நான் தொட்டு காலி கட்டிட்டேன், இந்த கான்ட்ராக்டை எந்த அவரை கொட்டை எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவத்துக்கு வராங்க. இந்த கான்செப்டை பார்த்தா நம்ம ரோஜா சைடில் வந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்குல்ல, அதே ஒரே கான்செப்ட் தான், என்ன கான்செப்ட் தான் வேற, நம்ம தலைமை அதில் கல்யாணமே நம்மளுக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஜாவை கல்யாணம்னா இதில் வந்து இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஆனால் என்ன அம்மான்ற பேர் வெண்பாவுக்கு பிடிக்காம பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ தூரம் நீடிக்க போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம், நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு சோறு, இல்லைன்னா எதனா சோறு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோறு இல்லை கஞ்சி கூட கிடைக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயின்னு இருக்குதுங்க இந்த உலகம். அதனால் நாம தான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு ஒரு பக்கம் மேலும் உயர்ந்து போயினே இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருக.